அம்மா பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தானே பிடிக்கிறது. அது பிரேக் பிடிச்சோம்னா டயர் தேயும்னு நான் தான் பிரேக் அடி பிடிக்க பத்திரம் வச்சிட்டேன். சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். இதே வீட்டுக்கு போறதா? பேருக்கு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஓசில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். காப்பி கொடுப்பாங்களே? சாப்பாடு கூட போடுவாங்களே. இதுல பேங்கா கல்யாண வீடா? ஏன்டா சலிச்சுக்கிறேன்? இனிமேல் அப்பான்னு சொல்ற கூட வெக்கப்பட போட்டிருக்கேன். இனிமேலா? ஏன் மகனே, உங்க ஆபீஸ்ல டேபிள் கடையில் கை விடலாமா? டேபிள் கடையில கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா? கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமே. வாங்கு. வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே? ஜெயில போட போட்டு போறாங்க. வாங்கு. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருமா? ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்காத. போய் வேலை பாரு. நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். சரி. பெரிய ஃபேன் அங்க இருக்கு. I'm sorry. அம்மா பாலுமா? எத்தனை லிட்டர்? 5 லிட்டருமா. ஆமா, எங்க பார்த்து பேசிருக்கிற நீ? கோச்சிக்காதம்மா, எனக்கு மாறுகண்ணுமா. ஏன் சொம்பால் அடிக்கிற? வேட்டி கட்டிக்கிறேன், கொஞ்சம் சொம்ப பிடிமா? உன் சொம்ப பிடிக்க நான் என்ன உன் பொண்டாட்டியா? கீழே வச்சுட்டு கட்டியா? கீழே வச்சா மண்ணாயிருமா? தம்பி உரசாம நில்லுப்பா. முதல்ல நீ உரசாம நில்லு. உன் அப்பா மாதிரிமா நான். உங்களுக்கு வயசு ஒரு வசதியா போச்சே. யோ, இதே டயலாக் தான் நேத்து என்கிட்ட சொன்னேன். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. ஹலோ, 1/2 லிட்டர் கொடுங்க. என்கிட்ட கேட்டா முன்னாடி போங்க. சாரி, போறேன். 1/2 லிட்டர் கொடுங்க. 4 ரூபாய் எடு. ஐயோ, காசு பாத்திரத்துக்குள்ள இருக்க. பாத்திரத்துக்குள்ளக்குதா? நல்ல ஆளியா நீ? கை விட்டு எடு. கை விட்டு எடுத்தா பால் கேட்டுருங்க. அதுக்கு என்ன பண்ணாங்கற? அதான் எனக்கும் புரியல. மிஸ்டர், பால் ஊத்துங்க. பால் கீழே ஊத்திட்டாங்க, அப்பா திட்டு வருங்க. பாத்திரத்துல ஊத்துங்கன்னு சொல்றேன். ஓ. இப்ப காசு எடுங்க. அட இந்தாங்க. இந்தாங்க உங்க பால். ஷோ, வாட் a wonderful idea. சும்மா சொல்லக்கூடாது, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஃபேண்டாஸ்டிக். யோ சீக்கிரம் எடுத்து காலி பண்ணியா. எனக்கு 1/2 லிட்டர் ஊத்துங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க இந்த ஏரியா தானே? இவ்வளவு பெரிய அறிவாளி இந்த ஏரியால இருந்திருக்கீங்க. இது வரைக்கும் நான் உங்களை பார்க்கவே இல்லையே. இனிமே நம்ம அடிக்கடி மீட் பண்ணோம். உங்க பேர் என்ன? பேர் எதுக்கு? என்னங்க இது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், பேர் தெரிஞ்சுக்கோணுமா? சீதா. நினைச்சேன் உங்களை மாதிரியே உங்க பேரும் அழகா இருக்கும்னு நினைச்சேன். அப்படியே இருக்கு. சீதா, என் பேர் பாலு. நான் பேங்க்ல வேலை பாக்குறேன். சாயந்தரம் பால் வாங்க வருவீங்களா? நான் வர மாட்டேன், எங்க அம்மா வருவாங்க. ஓ. சிஷியர்களே, வெளியூர்ல இருந்து புதுசா 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாலத்தை பத்தி தெரியாது. என்ன சொல்லுங்க? நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு. அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவிரியில காலை வச்சாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன், இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்கு தாதான்னு அழைக்கிறாங்க. லெக்கு தாதா, லெக்கு தாதா, லெக்கு தாதா. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. லெக்கு தாதா, எனக்கு அண்ணனுங்க 3 பேரு. அவங்க 3 பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க. நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். ஆஹா, அண்ணன் மேல என்ன பாசம்! சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையே ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசை அன்னைக்கு பூஜை. அவன் படத்தை நிறுத்தணும். அவன் நாசமா போகணும். கவலையே படாது, படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ. லெக்கு தாதா, என்னடா? மாமூல் வசூலிக்க போனோம். எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான். காலோட மகிமையை சொன்னியா? சொன்னனே, மதிக்கல. லெக்கு தாதாவே நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னா? வர்றேன், அவன் கடையில காலை வைக்கிறேன்.